போலாமா? மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜூலை திங்கள் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் 3768 என்கின்ற இலக்கோடு பருவமழை காலங்களில் வரக்கூடிய நோய் தொற்றுதான் தற்போது உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் புதிய தொற்று நோய் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முனாஃப், விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 வார காலமாக வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்திருந்த நிலையில காலநிலை மாற்றம், மழைநீர் பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் வைரஸ் காய்ச்சல் பரவல் தமிழகம் முழுவதும் அதிகரித்துள்ளது. இதனால் இந்த முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சுகாதாரத்துறை ஒரு உத்தரவானது வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில அதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் குறிப்பாக முகக்கவசம் என்பது அவசியமில்லை, நோய் தன்மை குறைவான உள்ளவர்கள், கூட்டம் அதிகம் கூடும் இடவர்கள் மட்டுமே முகக்கவசம் அணிய கூறியுள்ளோம். தற்போது முகக்கவசம் என்பது அவசியமில்லாதது என்பது குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 2 வாரங்களாக இந்த வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழக சுகாதாரத்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக காய்ச்சல் பாதிப்பு, அதாவது காய்ச்சல், இருமல், தலைவலி, தொண்டை பாதிப்பு உள்ளிட்ட அறிகுறிகளோடு சிகிச்சை பெறு வரும் நோயாளிகளின் மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பவும் சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பெறப்பட்ட மாதிரிகள் பரிசோதனைக்கு பிறகு புதிய வகை வைரஸ் என்ன என்பது குறித்து ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டு அதன் பின்பு சுகாதாரத்துறை